ஒரே நேரத்தில் 3 நட்சத்திர திருமணங்கள். நாக சைத்தன்யா நடிகை சோபியா தூலிபாலா திருமணம் நடந்தது. ஹைதராபாதே கோலாகலமாக அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் குழுமியிருந்தார்கள். நடிகை சோபிதா தூலிபாலாவோட கழுத்தில் தாலி கட்டினார் நாக சைத்தன்யா. மகனுக்கு திருமண பரிசாக 2.5 கோடி மதிப்புள்ள வெளிநாட்டுக்காரை வழங்கினார் நாகார்ஜுனா. சோபிதா தூலிபாலா நாக சைத்தன்யா திருமண பரிசாக நாக சைத்தன்யாவின் அப்பா நடிகர் நாகார்ஜுனா 2.5 கோடி மதிப்புள்ள வெளிநாட்டுக்காரை பரிசீலித்திருக்கிறார் திருமண பரிசாக. நடிகர் கீர்த்தி சுரேஷ் அவருடைய 7 ஆண்டு கால காதலன் ஆண்டனி டாட்டிலை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த திருமணம் டிசம்பர் 12ஆம் தேதி கோவாவில் நடக்கிறது. நேற்று திருமணம் செய்து கொள்வதற்காக கோவாவுக்கு கீர்த்தி சுரேஷும் ஆண்டனி டாட்டிலும் ஒரே விமானத்தில் கோவா பறந்தனர். கீர்த்தி சுரேஷுக்கு 2 முறை தாலி கட்ட இருக்கிறார் ஆண்டனி டாட்டில். என்னது 2 முறையா என்று நீங்கள் வியப்பாக கேள்வி எழுப்பலாம். காரணம் இதுதான். கோவாவிலே சர்ச்சில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடக்கிறது. ஆண்டனி டாட்டில் கீர்த்தி சுரேஷ் கழுத்தில் கிறிஸ்தவ முறைப்படி தாலி கட்டுகிறார். அதற்கப்புறம் அதே கோவாவில் ஒரு இந்து கோவிலில் கீர்த்தி சுரேஷ் கழுத்தில் ஆண்டனி டாட்டில் தாலி கட்டுகிறார். கீர்த்தி சுரேஷ் ஒரே நேரத்தில் கிறிஸ்தவ மத முறைப்படியும் இந்து மத முறைப்படியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதற்கிடையில் கீர்த்தி சுரேஷ் கிறிஸ்தவராக மதம் மாறுகிறார் என்றெல்லாம் வதந்திகள் பரப்பப்பட்டது. அது பொய். கீர்த்தி சுரேஷ் தொடர்ந்து இந்து மதத்திலும் ஆண்டனி டாட்டில் தொடர்ந்து கிறிஸ்தவ மதத்திலும் பயணிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கீர்த்தி சுரேஷை திருமணம் செய்ய விஷால் பெண் கேட்டு போனாரா? நடிகர் விஷால் ஆரம்பத்திலே சரத்குமாரின் மகள் வரலட்சுமி சரத்குமாரை காதலித்து பிரேக்கப் செய்து கொண்டார். அதற்கு பிறகு தெலுங்கு தொழிலதிபர் ஒருவரை மகளை திருமணம் செய்து கொள்ள நிச்சயார்த்தம் வரைக்கும் போனது. அதற்கப்புறம் திருமணம் பாதியில் நின்று போனது. இப்போது இயக்குனர் லிங்குசாமி ஒரு தடாலடி தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்னவென்றால் கீர்த்தி சுரேஷை விஷாலுக்கு ரொம்பவும் பிடித்து போனதன் காரணமாக விஷாலை சந்தித்த லிங்குசாமியிடம் நீங்கள் எனக்கு கீர்த்தி சுரேஷை திருமணம் செய்து கொள்ள வைக்கும்படி அவருடைய பெற்றோரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் லிங்குசாமி கீர்த்தி சுரேஷின் பெற்றோருக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவர் என்பதால். ஆனால் அதை சொன்னபடியே லிங்குசாமி கீர்த்தி சுரேஷ் பெற்றோரிடம் போய் உங்கள் மகளை விஷாலுக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் கீர்த்தி சுரேஷ் இல்லை நான் 7 வருடமாக ஒருவரை காதலித்திருக்கிறேன், அவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று விஷாலுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டார். இந்த தகவலை சமீபத்திலே இயக்குனர் லிங்குசாமி தெரிவித்தார். நடிகை ராஷ்மியா மந்தனா விரைவில் நடிகர் விஜய் தேவரகொண்டாவை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். இதற்கு முன்னோட்டமாக இப்போது தொடர்ந்து ராஷ்மியா மந்தனா விஜய் தேவரகொண்டா பங்களாவில் தான் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி வருகிறார். சமீபத்தில் புஷ்பா 2 படத்தில் அல்லு அர்ஜுனுடன் ராஷ்மியா மந்தனா நெருங்கி நடித்திருக்கிறார். RRR, பாகுபலி ஆகிய படங்களின் வசூலை பின்னுக்கு தள்ளிவிட்டது அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2. நேற்று ஹைதராபாத்தில் உள்ள தியேட்டரில் புஷ்பா 2 படத்தை விஜய் தேவரகொண்டா அம்மா, சகோதரி மற்றும் குடும்பத்தினருடன் ராஷ்மியா மந்தனா புஷ்பா 2 படத்தை பார்த்தார்.